இன்னொரு வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொன்னல, அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாமா? கையில் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காளாம். அவளை காப்பாத்தணும். ஏங்க, எனக்கும் கையில நினைச்சா கவலையாதாங்க இருக்கு. அதே சமயம் எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. இந்த வேண்டுதலை நம்ம முழுசா முடிக்காம போனோம்னா யாருக்காக வேண்டிக்கிட்டோமோ அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பூசாரி சொன்னது நீங்களும் தானே கேட்டீங்க. தனோ, அப்புறம் எப்படிங்க என்னால இத பாதியிலே நிறுத்த முடியும்? உனக்கு வேணா ஏன் உசுறு பெருசா இருக்கலாம், ஆனா என் உசுரை என் தங்கச்சி தானே. அவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்ட என்னால எப்படி இருக்க முடியும்? ஏங்க இப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? கையில் மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? ஒருத்தரை காப்பாத்துறேன்னு இன்னொருத்தரை மட்டும் எப்படிங்க நான் ஆபத்துல தள்ள முடியும்? இங்க பாருங்க, இந்த வேண்டுதலை நான் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா கையில் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்காகவும் சேர்த்து தாங்க இந்த வேண்டுதலை நல்லபடியா நிறைவேத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். இல்ல தானோ, நிச்சயமா அந்த கடவுள் கையில் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கொடுப்பாரு. தயவு செஞ்சு வேண்டுதலை பாதியில நிறுத்திடலாமான்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. தனோ, அத்தை, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அத்தை. நம்ம கையிலுக்கு எதுவும் ஆகாது. இன்னும் ஒரே ஒரு வேண்டுதல் தான். அதை முடிச்சிட்டு உடனே நம்ம இங்கிருந்து போயிடலாம் அத்தை. நான் ஒரு முக்கியமான என்கொயரியில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ சார். வாங்க சார். அக்யூஸ்ட் எங்க சார்? சொல்றேன் சார். கன் எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க சார். இந்தாங்க சார். சரி சார், அக்யூஸ்ட் எங்க இருக்கான்? சார், அக்யூஸ்ட்னு சொன்னதும் ஆம்பளைன்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா சார், பேரு கயல் சார். கையலா? ஆமா சார். சார், எங்க இருக்காங்க அந்த பொண்ணு? உள்ள ரூம்ல தான் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. சார், என்ன சார் நீங்க? அந்த பொண்ணு எனக்கு தெரியும் சார். என்ன சொல்றீங்க மாரிமுத்து? ஆமா சார், ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்கள போய் கொலை பண்ணிட்டா என்கவுண்டர் அது இதுன்னு சொல்றீங்க. அந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க தம்பி கூட சைதாப்பேட்டில் எஸ்ஐ சார். நல்ல குடும்பம் சார். நீங்க ஏதோ ஆள் மாத்தி கூட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பொண்ணை விட சொல்லுங்க சார். சரி, நானே கூட்டு வரேன். மாரிமுத்து, ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கு. அதுக்கு பக்காவான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. சார், இருக்கட்டும் சார். அது ஏதாவது சதியா கூட இருக்கலாம்ல. அதை மட்டுமே வச்சு நீங்க எப்படி உறுதியா அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க? சார், சார், அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியும் சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார். மிஸ்டர் மாரிமுத்து, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் ஜட்ஜ் ஐயாட்ட கூட்டிட்டு போனேன். அவர்கிட்டயே கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரொம்ப போல்டா பேசுறா தெரியுமா அவ? சார், போல்டா பேசுனதுனால கெட்டவங்களா சார்? இத பாருங்க மாரிமுத்து, உங்க கூட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. துப்பாக்கி கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு வர விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஜெயக்குமார், முடியாது. நீங்க அந்த துப்பாக்கி கொடுங்க. இத பாருங்க, நீங்க அப்பாவி பொண்ணை தப்பா டீல் பண்றீங்க. கொடுங்க. வேணாம் மாரிமுத்து, சொன்னா கேளுங்க. சார், கொடுங்க சார். சார், கொடுங்க சொல்லுங்க. சார், கண்ணை கொடுங்க. விடுங்க சார், விடுங்க மாரிமுத்து. சார், கண்ணை கொடுங்க சார். விடுங்க சார். என்ன சார் பண்றீங்க நீங்க? சார், விடுங்க சார். சொன்னீங்க சொல்றல. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம பண்ணிடுவான் போல இருக்கு.
ஏ கயல், நீ சாகிறது கன்ஃபார்ம். சார், இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து இருக்காரா? நீங்க யாரு? ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அங்க ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் எழுதி கொடுங்க. சார் இல்ல சார், நான் சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். சார் சொல்லுங்க சார். மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஹெல்ப்புக்காக தான் பார்க்க வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காரு? அவர் இப்போ ஸ்டேஷன்ல இல்லையே சார். ஸ்டேஷன்ல இல்லையா? எங்க போயிருக்காரு? ஒரு என்கவுண்டர் விஷயமா வெளியில போயிருக்காரு. எடுக்க மாட்டாரே. எந்த ஏரியா போறேன்னு ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் தெரியல சார். சரி, அவர் வந்தாருன்னா நான் அன்பு வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஓகேவா? சரிங்க சார். ஐயோ, மாமா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. இது ஒரு மொபைலோட கவர்.